இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிடைச்ச ஒரு பல்க் ஆர்டர். இதில் வந்துட்டு 100 பீசஸ் ரெடி பண்ணோம். 50 பீசஸ் பிளாண்டியும் 50 பீசஸ் ப்ரௌனியும். சிங்கிள் பீஸ் வந்துட்டு 50 கிராம்ஸ் வச்சு வெயிட் வர மாதிரி ரெடி பண்ணோம். அதில் பிளாண்டியில் வந்துட்டு மில்க் சாக்லேட் ஃபில்லிங்ஸாக கொடுக்கணும். ப்ரௌனியில் ஒயிட் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் போடணும். இந்த ஆர்டர் வந்துட்டு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது, பாண்டிச்சேரிக்கு. அங்கிருந்து ஒரு சிஸ்டர் தான் அவங்க பையனோட பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஸ்கூலில் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இதில் வந்துட்டு கொஞ்சம் கூட எக்கே இருக்கக்கூடாது. இது ஃபுல்லாகவே எக்லெஸ் ப்ரௌனி அண்ட் பிளாண்டி. வெனஸ்டே அவங்க பையனோட பர்த்டே, ஸோ வெனஸ்டே அவங்களுக்கு ஸ்கூலில் கொடுக்கணும். டியூஸ்டே அவங்க கிட்ட இந்த பார்சல் போய் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணணும். எனக்கு இந்த கொரியர் வந்துட்டு எப்பவுமே பிரச்சனை பண்ணும். நான் இருக்கிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. நான் இதை மண்டே சென்ட் பண்ணேன்னா சம்டைம்ஸ் டியூஸ்டே அங்கே போய் கிடைக்காது. அதனால நான் இதை வந்துட்டு சாட்டர்டே ஈவினிங்கே கொரியர். சாட்டர்டே சென்ட் பண்ணனால மண்டேவே போய் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சேன். பட் இல்லை, டியூஸ்டே தான் கரெக்டாக அங்கே போய் கிடைச்சது. அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கொரியர் ஆஃபீஸில் போய் எடுத்துட்டு வந்தாங்க. பட் இந்த சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப கூல் அண்ட் ஸ்வீட். எனக்கு இந்த பல்க் ஆர்டரும் கொடுத்துட்டு இதோட ஃபுல் பேமெண்ட்டும் எனக்கு பே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த பார்சல் அவங்க கையில் போய் கிடைக்கிறது வரைக்கும் எனக்கு ஒரு மெசேஜ் கூட அவங்க பண்ணல. நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்களா, எப்போ வரும், இது இப்போ எங்கே இருக்குது, என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு எதுவுமே கேட்கல. இந்த பார்சல் அவங்க கையில் போய் கிடைச்சதுக்கப்புறம் அதோட ஒரு ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதோட 2 எக்ஸ்ட்ரா பீசஸ் வச்சிருந்தோம், அதுவும் கேட்டிருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்க.